சும்மா சும்மா ஹார்ன் அடிக்கிறீங்க? தூக்குடா தூக்குடா யாரா தூக்குடா. ஏய் விடுங்கடா. ஏய் அவளை இறக்குங்கடா. ஏய் வாடி. டேய் என்ன எங்கடா கூட்டி போறீங்க? யாரா நீங்களா? விடுங்கடா. என்ன பத்தி தெரியாம நீ நியூஸ் போட்டல்ல? யாரா நீங்களா? இப்ப என் ஆளுங்க உன்னை பண்ணி வீடியோ எடுப்பாங்க. அதையும் நியூஸ்ல போடுடி. டேய் அவ ஷர்ட்டை கழட்டுறா. டேய் மீடியால இருக்க என்கிட்ட பிரச்சனை பண்ணா என்ன நடக்கும் தெரியுமா? டேய் விடுங்கடா டேய். டேய் விடுங்கடா. விடுங்கடா டேய். டேய் கொஞ்சம் நவுறா. அப்படியே வீடியோ எடுப்போம். டேய் விடுங்கடா டேய். பாறா பட்டக்கடை ரொம்ப துள்ளுதே. வெற்றிதான் நம்ம கையிலே, வெள்ளி காசு என்றுமே எங்க பையிலே. அண்ணன்களா வணக்கம். ஏய் போலீஸ் எப்படியோ மோப்பம் முடிச்சு வந்துட்டல? நான் நாய் தான்டா, ஆனா நன்றி உள்ள நாய். டேய் நீ மோதக்கூடாத இடத்துல மோதிட்ட. இனிமேல் நீ வாழ்ற ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் பயந்து பயந்து தாண்டா வாழ போற. அதையும் பாப்பண்டா. அண்ணே இங்க பாருண்ணே, எல்லா படத்துலயும் போலீஸ் கடைசியா தான் வருவாங்க. இவர் என்ன ஆரம்பத்திலே வந்து நிக்கிறாப்புல. அதான்டா இந்த எப்போது ராஜாவுடைய ஸ்பெஷலு. ஒரு சிகரெட் கொடுங்க. சார் காசெல்லாம் வேணாம் சார். அப்படிலாம் சொல்லக்கூடாது. கவர்மெண்ட்டு கரெக்டான நேரத்தில் எனக்கு சம்பளம் தராங்க. இதை வச்சுக்கோங்க, இலவசம்லாம் எனக்கு வேண்டாம். ஐ வேலை. ஹலோ ஆ ஓகே. ராஜா சார், நான் சாதிக்கணும் தான் மீடியாக்கு வந்தேன். எங்க அது நடக்காம போயிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். ரொம்ப நன்றி சார்.
சாதிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே நான் துணையாக இருப்பேம்மா, கவலைப்படாத. ஓகே, தேங்க்யூ சார். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ்மா. என்ன விஷயம்ப்பா? நம்ம ராதா மியூசிக் ரிசர்ச்சுக்காக இந்தியா வர்றா, அதுவும் அடுத்த வாரமே. சரிப்பா. மாநில அளவில் நடந்து முடிந்த கைப்பந்து போட்டியில் ராஜா என்கின்ற வாலிபால் ராஜா வெற்றி பெற்றுள்ளார். அவருக்கு தமிழ்நாடு சாம்பியன் பட்டத்தை வழங்கி ஐயா சிவந்தி ஆதித்தனார் விருதை வழங்குகிறோம். இந்த வெற்றி எனக்கு கிடைச்சதில்ல, மக்களாகிய உங்களுக்கு கிடைச்ச வெற்றி. இந்த வெற்றிக்கு நான் இன்னும் பாடுபடுவேன். ராஜா நீ ராஜா, எப்போதும் ராஜா, காவியங்கள் உனை பாட காத்திருக்கு ராஜா, கவலை ஏதும் கொள்ளாத கலியுகத்து ராஜா, உண்மையை மட்டும் உரைத்திடும் நீ உன்னதமான ராஜா, உழைப்பை மட்டும் நம்பிடும் நீ உழைப்பாளி ராஜா, உலகத்தின் மறுபக்கம் பார்க்க துடிக்கும் ராஜா, பகுத்தறிவு பாடம் மட்டும் படித்திட்ட ராஜா, ராஜா நீ ராஜா, எப்போதும் ராஜா, காவியங்கள் உனை பாட காத்திருக்கு ராஜா, கவலை ஏதும் கொள்ளாத கலியுகத்து ராஜா. போர்ப்படைகள் காணாத எங்களின் ராஜா, மக்கள் மன கோட்டையில் என்றும் நீ ராஜா, பண்பை மட்டும் பெரிதாக படித்த நீ ராஜா, தாயை என்றும் உயர்வாக மதிக்கின்ற ராஜா, தன்னலம் கருதாத வீரத்தமிழன் ராஜா, சென்னை மாநகரத்தில் கோலோச்சும் ராஜா, தரணியில் புகழது கூடிடும் ராஜா, தரணியில் புகழது கூடிடும் ராஜா. ராஜானா ராஜா, எப்போதும் ராஜா, கவலை ஏதும் கொள்ளாத கலியுகத்து ராஜா, புரட்சி தலைவரின் தொண்டன் நான், விசுவாசி ராஜா. அமெரிக்காவை கனவாக காண்கின்ற ராஜா, கனவுகளும் பலித்திடும் நீ கலங்காதே ராஜா, சேலம் மாநகரை நீ மறக்காத ராஜா, உயர்த்தியது வெற்றியாய் அமைந்திடும் ராஜா, கைப்பந்தில் வீரன் நீ என்றென்றும் ராஜா, விளையாட்டில் ஒற்றுமையை வளர்க்கின்ற ராஜா, மக்களின் மனசில நீ எப்போதும் ராஜா, மக்களின் மனசில நீ எப்போதும் ராஜா. ராஜானா ராஜா, எப்போதும் ராஜா, கவலை ஏதும் கொள்ளாத கலியுகத்து ராஜா, தவறு யாரு செய்தாலும் தட்டி கேட்பான் ராஜா, தர்மத்தை நிலைநாட்ட வாழ்ந்து வரும் ராஜா. ராஜா நீ ராஜா, எப்போதும் ராஜா, காவியங்கள் உனை பாட காத்திருக்கு ராஜா, கவலை ஏதும் கொள்ளாத கலியுகத்து ராஜா. வணக்கம். முக்கிய செய்திகள். சென்னை ராமாபுரத்தில் சில மர்ம நபர்கள் செய்தியாளர் சில்பாவை கடத்தியுள்ளனர். இன்ஸ்பெக்டர் தேசிங் ராஜா தனியாக சென்று மடக்கி பிடித்துள்ளார்.
தெரிவித்துள்ளார். சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் A.K. விஸ்வநாதன் அவர்கள் இன்ஸ்பெக்டர் தேசிங்கராஜா அவர்களின் வீர செயலை பாராட்டி வாழ்த்துக்கள் தெரிவித்தார். மேலும் தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மற்றும் சன் டிவி நெட்வொர்க் சார்பில் திரு கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் அவர்கள் தங்கள் பாராட்டுக்களை தெரிவித்தனர். மேலும் அவரை பாராட்டி பல கட்சி தலைவர்களிடமிருந்தும் பல முக்கிய பிரமுகர்களிடமிருந்தும் வாழ்த்துக்கள் வந்த வண்ணம் உள்ளன. இதுகுறித்து தேசிங்கராஜா நமக்களித்த பேட்டியில் பின்வரும் தொகுப்பில் காண்போம். குட் மார்னிங் எவ்ரிபடி. பொதுமக்கள் இது போன்ற நேரங்களில் பயப்பட வேண்டாம். பெண்கள், குழந்தைகளுக்காக காவலன் SOS என்ற ஆப் ஒன்றை அறிமுகம் செய்துள்ளோம். இந்த ஆப்பை அனைவரும் டவுன்லோட் செய்து வைத்துக் கொள்ளவும். இந்த ஆப்பை டவுன்லோட் செய்தவுடன் அதை கிளிக் செய்தால் போதும், அருகில் உள்ள காவல் நிலையத்துக்கு தகவல் வரும். உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரி உங்களுக்கு உதவி செய்வார்கள். தேங்க்யூ ஆல். தம்பி, உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குடா. நல்லா வருவடா. வெற்றி நமக்கு தான்டா. நீ வாங்க வேண்டிய கோப்பையை அவன் தட்டிட்டு போயிட்டானே மச்சான். எட்டி மூஞ்சி மேல வச்சனா அவன் இருந்தா என்னால ஜெயிக்கவே முடியாது. அடுத்த வாட்டி அவன் எப்படி விளையாடுறான்னு நான் பார்க்குறேன். லே மச்சான், டீ சொல்ற? ஆமாண்டா, டெய்லி நானே சொல்றேன், இன்னைக்கு நீ சொல்லு. ஏய் மச்சான், யாரா இது? சூப்பர் வீரா இருக்குது. அதுவா, எய்த்த விட்டு பாட்டி அமெரிக்காவிலேருந்து அவங்க பேத்தி வருதுன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணாக இருக்குண்டா. நம்ம பேத்தியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஹாய். What a surprise! My dear. My dear Tata, I miss you so much. ஏய் வாலு, அவர் ஏன் புருஷன்? எனக்கு மட்டும்தான். இங்க எல்லாம் ட்ரை பண்ண கூடாது. ஏய் கிழவி, பேத்திக்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாது. அப்பாவல்ல? இல்ல நான் மட்டும் தான் வந்தேன். சரி, நான் ரெடி ஆயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறேன். பாய். என்னங்க இந்த பரபரக்கிறா? பட்டாம்பூச்சி ஆட்டம். உன் பேத்தியாச்சே, உன்ன மாதிரி தான் இருப்பா. என்ன சோனா, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன். நான் உன்னை கேட்கல, கேட்டேன். சி போடா. சோனா, பப்புல நைட்டு பார்த்தேன். உன் ஆட்டம் சூப்பரோ சூப்பர். இங்க ஒரு ஆட்டம் போடுறது. டேய் ஒழுங்கா பேசுடா, இல்லன்னா மரியாதை கெட்டுடும். எங்க ஏரியால வந்து எங்க கிட்ட எதிர்த்து பேசுறியா? பப்புல என்ன 10,000 தான், எங்க கூட என்ன 20,000. என்ன ஓகேவா? விடுடா விடுடா. டேய் ஏய் ஏய், பப்ளிக்கில் பொண்ணுங்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ண தெரியாத உனக்கு? ஏய், என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்கியா? இது வாலிபால் கிரவுண்ட் இல்ல, பந்தை உருட்டுறதுக்கு. இது வாலிப கோட்டை. அடிச்சா பஞ்சர் ஆயிடுவ. ஏய் ஏய், வாலிபால் சாம்பியன் தானே? யாரு என்னன்னு தெரியாம என் மேல கைய வச்சுட்ட. இப்போ கொஞ்ச நேரத்துல நான் யாருன்னு அவன்கிட்ட காட்டுறேன் பாரு. ஏய், யாரை வேணா கூப்பிட்டு வாடா, தனியாக சந்திப்பேன்டா. ஐயா ஐயா யாருமா இந்த நேரத்துல? ஐயா, நான் கௌரி வந்திருக்கேன் ஐயா. எந்த கௌரிமா? ஐயா, உங்ககிட்ட நான் 5 லட்ச ரூபாய் கொடுத்து வச்சிருக்கிறேன் ஐயா. அதை கொடுத்தீங்கல்ல என் பொண்ணு கல்யாணத்துக்கு உதவும் ஐயா. ஐயா, இன்னும் 4-5 தடவை வந்து கேட்டேன் ஐயா. என்ன ஐயா அப்படி அலைய விடுறீங்க ஐயா? நீங்க பார்க்கலாமா? எத்தனை தடவை அலைய வைக்கிறீங்க ஐயா நீங்க? சொல்லுங்க. என் பையனை உங்க வாலிபால் டீம்ல சேர்த்துக்க நீங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணணும். செலெக்ஷனுக்கு வர சொல்லுங்க. உண்மையான டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணா கண்டிப்பா சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, தேங்க்யூ. வாங்க சாம்பியன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். காலையில் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? 4 தடவை ப்ராக்டிஸ் பண்ணும். சார். வெரி குட். இப்படி தான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்கணும். எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் வின் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீக்கு சவுத் இந்தியன் சாம்பியன் மேட்ச் பெங்களூரில் நடக்க போகுது. அதுக்கு தமிழ்நாடு சார்பாக உன் டீமை தான் அனுப்ப போகிறேன். ஓ, தயாராயிரு. சரிங்க சார். சரியா? ஓகே, தேங்க்யூ சார். மொத்த டீமும் ஸ்பிரிட்டோட விளையாண்டாதான் வின் பண்ண முடியும். ஓகே சார். அதுக்கு ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நான் வெளியே கிளம்புறேன், அப்புறம் டைம் தான் வந்து பாரு என்ன. சரி. ஓகே. யா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஐ நம்மால அந்த பாலை கொஞ்சம் தூக்கி போடுறீங்களா? சார் நீங்களா? உங்ககிட்ட ஒன்று பேசணும், தப்பா நினைக்க மாட்டீங்களே? தப்பா நினச்சாதாம்மா தப்பு. தப்பா நினைக்கலாம் தப்பு இல்லைம்மா. சரி, உங்க ராசி என்ன? உன் பேர் என்ன? ராதா. ராதாவா? ராதாண்ணா? ராதானா 2 எழுத்து கவிதை. திருக்குறளா? கொலை நடந்ததுன்னு ஃபோன் வந்தது, இந்த வீடு தானம்மா? எப்படி நடந்துச்சு?
சார் என்ன கேளுங்க சார், நான் சொல்கிறேன். சொல்லுப்பா. அந்த வீடு எப்பயுமே பூட்டி தான் சார் கிடக்கும். இன்னைக்கு மட்டும்தான் சார் திறந்து கிடக்குது. ஒரே ஒரு பொம்பளை தான் சார் இருக்குது. அது எப்போ வரையும் எப்போ போகனே தெரியாது சார். எங்க வீடு தான் சார். சொல்லுமா. என் பேர் சோனா. நான் பப்புக்கு போயிட்டு வந்தேன் சார். தூங்கிட்டு தான் இருந்தாரு. காலையில எழுந்து பார்த்தா செத்து கிடக்குறாரு. ஏமா பொண்ணா லட்சணமா வீட்டில் இருக்காம பப்பு கிப்புன்னு சுற்றிக்கிட்டு இருந்தா இப்படி அசம்பாவிதம் நடக்காம என்னமாகும்? ஆமா, அது சரி. அப்போ ஒரு கெட்டப்பு, இப்போ ஒரு கெட்டப்பு. நீங்க யாரு? வாட் நான்சென்ஸ் இஸ் கோயிங் ஆன்? இங்கே என்ன நடக்குது, நீ என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? சார் என் லவரை காணும் சார். அட்டாங்கொய்யலா, இங்கே என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியுமா உனக்கு? நீ பேசாமல் லவ்வரை காணா, அத்தை காணா, இத்தா காணான்னு சொல்லிட்டு இருக்க. எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து பேசு. போ, கிளம்பு. ஸ்டேஷன் வர வந்துட்டு போமா. எல்லாம் இறங்கு. வா வா வா. வெளியே வா, வெளியே வா. ஏண்டா நீ தான் கஞ்சா வித்தியா? இல்லை சார், புயலையும் ஹேண்ட்ஸும் தான் விற்றேன். புயலையும் ஆன்ஸா? முதல்ல ஒன்றை தாண்டா உள்ள வைக்கணும். இருமா ஒரு நிமிஷம். ஏமா குடுமா. நான் வந்துடுறேன், ஈவினிங் வந்துடுறேன். ஏமா ஒரு நிமிஷம். ஏமா நீ எந்த ஊரும் வெளியூர் போகக்கூடாது. கொலைக்கேஸில் மாட்டிருக்க. எப்போ கூப்பிட்டாலும் வரணும். எப்போ கூப்பிட்டா என்ன சார்? நீங்க எங்க கூப்பிட்டாலும் வருவேன். ஐயோ. நான் ரெடி. நீங்க ரெடியா? ஏமா இருமா, உன் புருஷனை போட்ட மாதிரி என்னையும் போடலான்னு பார்க்குறியா? போமா, போய் வேலை இருந்தா பாருமா. போமா. எங்கடா அவன்? ஐயோ விடுங்கடா, ஐயோ விடுங்கடா, ஐயோ அம்மா. ஏண்டா நாயே, ஐயோ இந்த ஒரு வாட்டி மட்டும் என்னை மன்னிச்சிருங்க மேடம். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம். நான் ஒரு வாட்டி மன்னிச்சாலே 100 வாட்டி மன்னிச்ச மாதிரி. பட் மச்சான், இப்ப நான் மன்னிக்கிற மூட்ல இல்லையே. மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் ஏன் கூட இருந்துகிட்டு இன்ஃபார்மர் வேலை பாக்குறியா? சிபிஐலாம் என்ன சீண்டவே முடியாது. சோ அம்மா. டேய் சாலா, உன் கணக்க தீர்த்துறேன்டா. மேடம் விட்டுருங்க மேடம். மேடம் விட்டுருங்க மேடம். மேடம் என்னை விட்டுருங்க மேடம். மேடம் வேணாம் மேடம். மேடம் மேடம் மேடம். வழக்கமா போடுற இடத்துல போட்டுருங்கடா. டேய் தூக்குடா. மேடம். என்ன சொல்லு? அந்தோனி லைன்ல இருக்கார் மேடம். ஹலோ, டெல்லியில நடக்க போற வாலிபால் மேட்ச்ல நம்ம சொல்ற டீம் தான் வின் பண்ணணும். மத்த ஸ்டேட்லாம் நான் போன்லயே பார்த்துப்பேன். இந்த தமிழ்நாட்டுக்காரங்க தான் தலைகீழ ஆடுவாங்க. அதனால நீங்க 2 பேரும் சென்னைக்கு போய், யாரோ வாலிபால் ராஜான்னு இருக்கானாமே, அவனை கவனிங்க. அந்த ராஜா பெங்களூருக்கு வரதா எனக்கு மெசேஜ் வந்தது. அவன் சென்னையில் இருக்கிறப்ப நீங்க அங்க இருக்கணும். ஆமாம் வந்துட்டேன். ஆமாம் பெங்களூரில் தான் இருக்கேன். ஆமாம் ஈவினிங் மேட்ச்சு. ஆமாம் இன்னைக்கு முடிச்சிடுவோம். நாளைக்கு வந்துடுவேன், சென்னைக்கு வந்துடுவேம்மா. ஆமாம் ஓகே. ஏய் ஹலோ. சாரி சார், சாரி. தலைவா, இவன் தான் தமிழ்நாட்டு சாம்பியனா? யாரையுமே காணுமே. ராஜா இங்க வாப்பா, வா. என்ன பண்ணிங்கம்மா? இந்த மனுஷன் கதவு பூட்டிட்டு போயிருக்காருப்பா, திறக்கவே முடியல. கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ப்ளீஸ். கொடுங்க, ட்ரை பண்ணுறேன்.
ஓகே தேங்க்ஸ்ப்பா. பழைய பூட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் விட்டால் சரியாக போயிடும். ஏன்பா இவ்வளோ உதவி பண்ணியிருக்கிற, உள்ள வந்து ஒரு இருக்கட்டும் கப் காபி பாட்டி, இப்போ தான் சாப்பிட்டு சாப்பிட்டேங்க. வா வாப்பா வாப்பா உட்காரு. இதோ வந்துட்டேன், ஒரு நிமிஷம். ஓகே. ராஜா காஃபி இந்தா. ஓகே. ஏன்பா ராஜா தினம் இப்படி ஓயாம வாலிபால் வாலிபால்னு ஓடிட்டு இருக்கே, உடம்பு வலிக்கல? வாலிபால் தான் என் லட்சியம் பாட்டி. ஓ வாலிபால் தான் என் வாழ்க்கை. அதை விளையாடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாட்டி. சரி பாட்டி, நான் கிளம்புறேன். வெரி குட். உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா வருவப்பா. என்னை ப்ளஸ் பண்ணுங்க பாட்டி. இருக்கட்டும் இருக்கட்டும். சரிப்பா. என்னடா இன்னும் அந்த பொண்ணு வரல? தலைவா வந்துடுவா, ஃபோன் பண்ணுறேன். பண்ணு. இது அவளே வந்துட்டல. ஹாய். ஹலோ. இவர் தான் நம்ம பாஸ். ஓ ஹாய் சார். இங்கே பாரு அலிசா, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த வாலிபால் ராஜாவை வலையில் விழ வைக்கணும். நீ ஆடுற ஆட்டத்தில் அவன் மெய் மறந்து போயிடணும். ಓಕೆ ಸರ್, ನಾನು ಜಾಸ್ತಿ ಮಾತಾಡಿಲ್ಲ. ಆಳು ಯಾರು ಅಂತ ತೋರ್ತಿ ಫೋಟೋ ಸರ್. ஊரெல்லாம் உனக்கு ஒரே ரசிகர் கூட்டனே. ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே உன்னை நினைக்கும் போதே. நேற்று கூட பக்கத்து வீட்டு சுமதி அக்கா டிவி ப்ரோக்ராம் பார்த்துட்டு அம்மா கிட்ட வந்து உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருந்தாங்கண்ணே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. சங்கீதா, பக்கத்து வீட்டு அக்கா மட்டும் இல்லை, இந்த உலகமே வாலிபால் சாம்பியன் ராஜா தான் பேசணும். அதாம்மா இந்த அண்ணனோட ஆசை. அண்ணா கண்டிப்பாக ஜெயிப்பீங்கண்ணே. இந்த உலகமே உங்களை பாராட்டும்ண்ணே. நீங்கள் தினம் தினம் ப்ராக்டிஸ் பண்ணுறது வீண் போகாதுண்ணே. உங்களுக்காக தானே அம்மா அப்பா நான் எல்லாரும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேண்ணே. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு எனக்கு தெரியும்ண்ணே. ரொம்ப சந்தோஷமா. நீங்கள்லாம் இருக்கிறப்ப எனக்கு என்ன கவலை. யாருண்ணா இவங்க? என்ன எப்போதும் ராஜா, உங்களை பார்க்கவே முடியல. ஏய் யார் நீ? கையெடு. கையெல்லாம் வச்சு பேசுகிறேன். யாருண்ணா அவங்க கையெல்லாம் வச்சு பேசுகிறாங்க? ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், ஃபோன் பண்ணுங்க. உங்கள் நம்பர் எனக்கு எதுக்கு? அப்போ உங்கள் நம்பர் கொடுங்க. அது எதுக்கு உங்களுக்கு? நீங்கள் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஏதாவது அவசரம்னா கால் பண்ணி பேசதான். சரி, நோட் பண்ணிக்க. நான் நைட்டும் பகலும் இருப்பேன். எதம்மா? ஃபோனு. ஷோ. அண்ணா போகலாம். ஐயா உங்ககிட்ட நான் பணம் கொடுத்து வச்சினேன், அதை கொடுங்க ஐயா. என்னம்மா உன் பிரச்சனை? கண்ட இடத்துல வந்து மானத்தை வாங்கினுக்கிற, பிரச்சனையை சொல்லுமா. ஐயா உங்ககிட்ட நான் 5 லட்ச ரூபாய் கொடுத்து வச்சேன் இல்லையா? கேட்டா இப்போவா அப்போவான்னு அலைய விடுறீங்களா ஐயா? என்னம்மா விளையாடுற? யாருக்கிட்டமா உன் பணத்தை கொடுத்த? உங்கள்கிட்ட தானடா 5 லட்ச ரூபாய் கொடுத்து வச்சேன். என் பொண்ணு கல்யாணத்தை நான் எப்படிடா பண்ணுவேன்? பாவி, என்னை ஏமாத்திட்டேடா. உன்னை தட்டி கேட்க ஒருத்தன் வருவான்டா. என்னம்மா வருவான்டா பிரச்சனை? ஐயா. 5 லட்ச ரூபாய் இவங்ககிட்ட கொடுத்து வச்சிருந்தான் ஐயா. என்னை ஏமாத்திட்டான் ஐயா. கேட்டா இல்லைன்னு சொல்றான் ஐயா. யோ என்னையா? ஏய் போலீஸே, என்ன சீன் போடுறியா? நன்றி. மீண்டும் மீண்டும் உன் பவரை காட்டிக்கிட்டு இருக்க. உன் பதவி 5 வருஷம் தான்ன்றது உனக்கு தெரிய மாட்டேங்குது. என் போலீஸ் பவர் என்னன்றதை காட்டுறேன். அம்மா, நீங்கள் வீட்டுக்கு போங்க. உங்கள் பணம் உங்களை தேடி வரும். சரிங்க ஐயா. எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. என்னாச்சு? வண்டி ஸ்டார்ட் ஆகல. அதான் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் இசை ஆராய்ச்சிக்காக தான் அமெரிக்காலேருந்து வந்தேன். ஆனால் உங்களை பார்த்ததும் உங்களே ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி பண்ணிட்டீங்க. என்ன சொல்கிற? சரி, உங்களுக்கு கல்யாணம் எப்போ? உங்களை மாதிரி பொண்ணு கிடைச்சா நாளைக்கே கல்யாணம் தான். நான் இன்னைக்கே ரெடி. நீ கிளம்பு முதல்ல. ஓகே பாய். என்னம்மா உன் பேர்? அபி. எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. நான் அனாதை ஆயிட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. விருதுநகர்லேருந்து சென்னையை சுற்றி பார்க்க வந்தாங்க சார். வந்த இடத்துல ஏவிஎம் கிட்ட வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார்.
இந்த பொண்ணை நான் சொன்னேன்னு ஏவிஎம் லேடி ஹாஸ்டலில் சேர்த்துட்டேன். ஓகே சார். என்ன வேணாலும் கேளுங்க, நான் செஞ்சு தரேன். எப்போ வேணாலும் கேளுங்க. Okay, உங்களை sir. மாதிரி ஒரு வாலிபால் விளையாட்டு வீரன் ஆகணும்னு தான் ஆசை. என்னால் ஆக முடியல. உங்களை ஒரு சாம்பியனாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்ய நான் கடன்பட்டிருக்கேன். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஓகே வரேன். சார். சாமி கும்பிட்டுக்கோமா. எனக்கு நீ தான் சாமி, உன்னை கும்பிட்டுக்கிறேன். ஓ கிரேட். தீர்க்காசா இருக்கணும் என் செல்லம். சரி, வாலிபால் ராஜா பத்தி என்ன நினைக்கிற? நான் ஏண்டி அவனை பத்தி நினைக்கிறோம், வம்பா இருக்கே. சொல்லு பாட்டி. இப்படி ஒரு புள்ள உனக்கு அண்ணனா வாய்க்கலன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேம்மா. ஏன் பாட்டி அசிங்கப்படுத்துற? அவர் ரொம்ப நல்லவராமே, அவருக்கு நிறைய ரசிகர் இருக்காங்களாமே. அப்படியா? இதெல்லாம் நீ ஏன் கேக்குற? நான் அவரை ரசிக்கிறேன், அதான். ஓ, நீ அவனை ரசிக்கிற மாதிரி தெரியலையே, அவனை ருசிக்கிற மாதிரி தெரியுது. அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரை மிஸ் பண்ணாம அவருக்கே மிஸ்ஸஸ் ஆகலான்னு பாக்குறேன். ரொம்ப கெட்டிக்காரி. உங்க அப்பா மாதிரி வெளிநாட்டிலே தங்கிடாம தமிழ்நாட்டுக்கு வந்து குடித்தனம் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்க பாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாலிபால் ராஜாவை பத்தி கேட்கவே வேண்டாம். அவனை போல ஒரு பிள்ளைய என் வாழ்நாள்லயே நான் பார்த்ததில்ல. ஏ பாட்டி, ஒழுக்கத்துக்கு சொன்னம்மா. ஹீ இஸ் அ குட் பாய், யூ நோ. அவன் நம்ம வீட்டுக்கு மருமானா வந்தா நல்லா தான் இருக்கும். அப்பாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. என் புருஷனே நான் சமாளிக்கிறேன், அவரு புள்ளைய சமாளிக்க மாட்டேனா? நான் இருக்கிறேன், பயப்படாத. மை ஸ்வீட் ஹார்ட். சந்தோஷமா இரு. தேங்க்யூ பாட்டி. என்னம்மா, என்னாச்சு? சார், டி நகர் கிரவுண்ட்ல நீங்க மேட்ச் விளையாடுறத பத்தி என் மூச்சே நின்று போச்சு. சரிங்கம்மா, அதுக்கு என்ன இப்போ? ஏன்னா நான் உங்க ஃபேன் ஆயிட்டேன் சார். ஓகேம்மா, ரொம்ப தேங்க்ஸ். நான் வரவா? மறுபடியும் எப்ப சார் வருவீங்க? ஏம்மா, போயிட்டு வரேன்னு சொன்னதை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க. சின்ன வயசாக இருக்க, படித்து பெரிய ஆள் அவர் வழியை பாரு. பார்த்து உட்காருங்கம்மா. அண்ணே, பிஸியாக இருக்கீங்களா? பிஸியாக இருக்கலாம், பசியாக தான் இருக்கக்கூடாது. சொல்லு. காலில் அடிபட்டுருக்குண்ணே. சிச்சோ, என்னாச்சுப்பா? வீடு வரையே விட்டுருங்க. சரி, அம்மா இருக்காங்க. சரி, அவங்களுக்கு தான் முதலிடம். ஓகே. அவங்கள விட்டுட்டு ஒரு 5 சரி. நிமிஷத்தில் வந்து ஒன்று சரிங்க. பண்ணிக்கிறேன். சரியா? சரி, ஓகே. டைம் ஆச்சு, நான் போகணும். ஏன் இவ்வளோ அவசரப்படுற? இல்ல, எங்க அண்ணன் இருக்காங்க, எனக்கு பயமா இருக்கு, நான் போகணும். யாரு, வாலிபால் ராஜா தானே? இல்ல, இன்ஸ்பெக்டர் அண்ணா இருக்காங்க. இன்ஸ்பெக்டரா? ஆமா, என்னோட பெரிய அண்ணா. ஏய், ஒரு அண்ணன் தானே உனக்கு? இல்ல, எனக்கு 2 அண்ணா இருக்காங்க, நான் போகணும், பயமா இருக்கு. எதுக்கு எல்லாத்துக்கும் பயப்படுற? நான் தான் இருக்கேன்ல. எனக்கு தெரிஞ்சவங்களாம் இங்க ஒர்க் பண்றாங்க, எனக்கு பயமா இருக்கு, நான் போறேன். கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல. கிளம்புறேன், நாளைக்கு பார்க்கலாம். வாங்கம்மா. என்னம்மா, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க 2வது பையன் எங்கம்மா? அவன் எங்க வீடே தங்க மாட்டான், வாலிபால் மேட்ச்னு போயிட்டு இருக்கான். அவன் எங்க கோவிலுக்கு வர போறான். அப்படியா? சரி, சரிம்மா, வரேன். போயிட்டு வரேன். என்னம்மா முக்கியமாக பேசணும் நீங்கள்? நான் என்னப்பா சொல்ல போறேன், எல்லாம் உன் கல்யாண விஷயம்தான். எங்களுக்கும் வயசாகிட்டே போகுது. காலத்தில் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா? என்னை பொறுத்தவரை தாயையும் தாய்மையும் தூய்மையாக நினைக்கிறோம்மா. எனக்கு பெண்கள் மேலே ரொம்ப மரியாதை இருக்குது. ஒரு அனாதை பொண்ணோ, இல்லை ஒரு ஏழை பொண்ணோ, இல்லை ஒரு விதவை பொண்ணோ, ஒரு மாற்றுத்திறனாளியோ இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணணும். அதான் என் ஆசை. சரிப்பா, நீ எது சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். எல்லாம் உன் மனசுப்படியே நடக்கும்பா. சரிங்கம்மா. இந்த அத்திவரதர்கிட்ட வேண்டிக்கிட்டா நினைச்சதும் நடக்கும். எனக்கும் தாங்க என்னோட மியூசிக் ரிசர்ச் நல்லபடியா முடியணும்னு இங்க வேண்டிக்கிட்டேன். ஆனா எனக்கு நல்ல வாழ்க்கை துணையும் கொடுத்துட்டாரு, எனக்கு நல்ல புருஷனும் கொடுத்துட்டாரு. புருஷனா? இந்த நல்ல சுச்சுவேஷனில், கலர்ஃபுல்லான லொக்கேஷனில், 4-5 காஸ்டியூமில் எனக்கு கொஞ்சம் அதிகம்தான். இருந்தாலும் என் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு டுயட் பாடிக்கலாமா? கவலைப்படாதே, நான் இருக்கிறேன்.
காதலை விரும்புகிறேன் விரும்புகிறேன் உன்னை விரும்புகிறேன் நீ வந்த வாழ்க்கையை விரும்புகிறேன் ஈருடலில் ஒரு மனமாய் நாம் வாழ விரும்புகிறேன் காதல் ஒன்றே கடவுள் அதை நானும் விரும்புகின்றேன் விரும்புகிறேன் உன்னை விரும்புகிறேன் நீ தந்த காதலை விரும்புகிறேன் காதல் பூத்த நாள் முதலாய் என்னை நானே விரும்புகிறேன் கண்ணாடி முன் பார்த்து கொண்டே ரசிப்பதை நானும் விரும்புகிறேன் பிரிந்திருக்கும் வேளைகளில் உன் மனதில் வாழ்வதை விரும்புகிறேன் ஆயுளெல்லாம் தீரும் வரை நான் உனக்காய் வாழ்வதை விரும்புகிறேன் மனங்களிலே காதல் பூப்பதை விரும்புகிறேன் வெள்ளை நிற பறவைகளாய் சிறகுகள் விரிப்பதை விரும்புகிறேன் விரும்புகிறேன் உன்னை விரும்புகிறேன் நீ தந்த காதலை விரும்புகிறேன் காதலால் இன்னும் ஐந்தாய் போனதை விரும்புகிறேன் மண்ணில் இரண்டாம் ஈர்ப்பு விசை காதலானதை விரும்புகிறேன் என் விழிகள் என்னவளை தேவதையாய் பார்ப்பதை விரும்புகிறேன் நீ விரும்பும் ஒரு துணையாய் நான் இனிமேல் மாறிட விரும்புகிறேன் தாய் மொழியென நீ தினமும் நாவினில் தவழ்வதை விரும்புகிறேன் நான் உனக்கென பல ஜென்மம் பூமியில் பிறப்பதை விரும்புகிறேன் விரும்புகிறேன் உன்னை விரும்புகிறேன் நீ தந்த காதலை விரும்புகிறேன் விரும்புகிறேன் உன்னை விரும்புகிறேன் வந்த வாழ்க்கையை விரும்புகிறேன் ஈருடலில் ஒரு மனமாய் நாம் வாழ விரும்புகிறேன். சார் நீங்க தான் வாலிபால் ராஜாவா? ஆமாம் சொல்லுங்கள். சார் இந்த திருச்சியில இருந்து கிரிஜா. ஏய் வளராம சொல்லுடி. என் பேர் கிரிஜா, நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். நாங்கெல்லாம் மகளிர் குழுவை சேர்ந்தவங்க. ரொம்ப சந்தோஷம். உங்க மேட்சை நெட்ல பார்த்தோம் சார். அதுல இருந்து நாங்கெல்லாம் உங்க ஃபேன் ஆயிட்டோம் சார். ஓஹோ, அதான் நேர்ல பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன் தேங்க்யூ சார். தேங்க்யூ. நீங்க எல்லாம் போங்கடி, நான் சார் கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசிட்டு வந்துடுறேன். ஆக்சுவலா நான் உங்க மேட்சை பார்த்ததுலேருந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் சார். ஐ லவ் யூ சார். ஆல்ரெடி எனக்கு 2 பேர் இருக்காங்கம்மா. சார் என்னையும் சேர்த்து 3ஆவதாக வச்சுக்கோங்க சார். ஷோ, உங்களுக்கு வேறு வேலையே இல்லைம்மா. உன்னை என் ஃபேனாக மதிக்கிறேன், லவ்வராக ஏற்றுக்க முடியாது. சாரிம்மா. சார் ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலாமா? ஐயையோ, நீ மட்டும் ஹெல்ப் கேட்காத. உன் ஹெல்ப்பே வேறு மாதிரி இருக்கு.
ராஜா 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 எழுந்திருப்பா, மணி 8ஆகுதுப்பா. என்னம்மா காபி சாப்பிட்டு படுத்துக்கப்பா. அம்மா நைட்டு மேட்ச் விளையாண்டுட்டு வந்தம்மா, ஒரே எந்திரிப்பா ராஜா. காஃபி வச்சுட்டு போங்கம்மா. தேசிங்க தேசிங்க, என்னம்மா? உன் ட்ரெஸ் அயன் பண்ணி வச்சிருக்கேன்ப்பா. சரிம்மா. தம்பி, அம்மா பணம் வச்சுட்டு போக சொன்னாங்க, வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு போடா. சரிண்ணா. ஓ ஓ மை காட், 8 மணி ஆச்சா? என்னது 11 மிஸ்டு காலா? இவனுங்க தொல்லை தாங்கலையே. இனிமே விடிஞ்ச உடனே எழுந்திரிக்கணும்னு நினைக்கிறது தப்பு. நம்ம எழுந்தால் தான் விடியும்னு நினைக்கணும். அதான் ரைட். ஓகே. அங்கிள், உங்கள் மேட்ச் டிவியில் பார்த்தேன், சூப்பர். தேங்க்யூ. வாட் இஸ் யுவர் நேம்? மரியா. வெரி குட். என்ன படிக்கிற? 7th ஸ்டாண்டர்ட். ஓகே. பாய் அங்கிள். பாய் பாய். மேடம், தேசிங் ராஜாவுக்கு ஆக்சிடென்ட்னு ஃபோன் வந்தது. ரூம் நம்பர் 2ல் போய் பாருங்க. தேங்க்யூ மேடம். அண்ணனுக்கு என்னாச்சு மேடம்? ஓ, மெடிக்கல் மிராக்கிள். நீங்கள் 2 பேரும் ட்வின்ஸா? ஆமாம் மேடம். அவருக்கு தலையில் பலமாக அடிபட்டிருக்கு. அவருக்கு ஹேர் ரிமூவ் பண்ணிட்டு தலையில் ஒரு சர்ஜரி பண்ணணும். அதுக்கு அவங்க அப்பாவோட சைன் வேணும். இஃப் யூ டோன்ட் மை, எங்கள் அப்பா இராணுவத்தில் இருக்காரு. அவருக்கு பதிலாக நான் வேணா சைன் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. சரிங்க மேடம். மேடம், ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு கிட்னி எடுத்துடாதீங்க. மேடம், இந்த மருந்து கொடு. ஓகே மேடம். அன்னைக்கு எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல. அண்ணா, உங்களுக்கு என்னாச்சு? அன்னைக்கு எங்கள் கமிஷனர் இன்பகுமாருக்கு பணி ஓய்வு நிலை விழா நடந்தது. அந்த விழாவுக்கு போயிட்டு வர வழியில் சங்கம் தேட்டர்கிட்ட ஒரு லாரி என்னை இடிச்சிட்டு நிற்காமல் போயிடுச்சு. அந்த டிரைவரை அரெஸ்ட் பண்ணியாச்சா? அவன் வெறும் கைக்கூலி. இதுக்கெல்லாம் காரணம் அந்த அரசியல்வாதியாக தான். யாருன்னு அந்த அரசியல்வாதி? சொல்லுங்க, நச்சுன்னு 4 மிதி மிதிக்கிறேன். அவனை விடு, நான் பார்த்துக்கிறேன். என்ன, உங்களை மதுரைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஓ, அப்படியா? என்ன, உங்களை பிரிஞ்சிருக்கிறத நினச்சாதான் கொஞ்சம் வருத்தம். என்ன, மதுரைக்கு போகாமல் இங்கேயே இருக்கிற மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் பேச முடியாதா? எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எங்கே வேலை செய்யணும்னு ஆர்டர் வருதோ இங்கே தான் வேலை செய்யணும். அது எங்கள் கடமை. சரிண்ணா, நான் அம்மாக்கிட்ட சொல்லுவேன். தங்கச்சி அம்மாவை பார்த்துக்கலாம்.
பரவாயில்லையே. கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் சூப்பராக இருக்கே. முதல்ல அம்மா ஃபோட்டோவை மாட்டிடலாம். எங்கே மாட்டலாம்? அங்கே மாட்டலாம். இனிமே நமக்கு எல்லாமே வெற்றி தான். யாரா இருக்கும்? யார் அவங்க? எதுக்காக உங்களை மிரட்டுறாங்க? சொல்லுங்க, யார் அவங்க? எதுக்காக உங்களை மிரட்டிட்டு போறாங்க? ராஜா, சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க ராஜா. ச்சே. இங்க தானே வந்தா? அந்த பக்கம் போய் பார்ப்போம் வாங்க. ஏமா பா பார்க்க ஸ்லிம்மாக இருக்கா? இந்த கணம் கணக்குறாளே. மச்சி, ஆளுங்களை பார்த்தா நம்ம கிரவுண்டுக்கு விளையாட அந்த மாதிரி தெரில. ம் கிரவுண்டில் விளையாடுறா, என் மேலே ஏன் விளையாடுறா? என்ன சாம்பியன்? தமிழ்நாட்டு மானத்தை காற்றுல கொடி கட்டி பறக்க விடுற வாலிபால் ராஜா நீதானா? டேய், நீ காலைல ஷூ போடுறதுக்கு பதிலாக கொலுசும் டிஷர்ட் போடுறதுக்கு பதிலாக ஜாக்கெட்டும் போட்டுக்கடா. அதை பார்த்தா போதும், உன் கூட எல்லாம் நல்லா விளையாடுவாங்க. அதை விட்டுட்டு சாம்பியன் அது இதுன்னு உங்களோட சண்டை போட வரலடா, சாதிக்க பிறந்தவன். ஓ அப்படியா? ஃபர்ஸ்ட் எங்க கூட சண்டை போடு, அப்புறம் சாதிக்கலாம். யாரா உங்களை அனுப்புனது? சொல்லிட்டா, சொல்லு யாரு? இந்த கை இருந்தா தான் வாலிபால் விளையாடுவேன். கையை நான் உடைக்கலடா. போனா போலாம். டேய் யாரா? கை வச்சு எப்படி விளையாடுறேன்னு பாத்துறேன். டேய் யாரா நீங்க? டேய் ராஜா என்னடா ஆச்சு? டேய் ராஜா. டேய் ராஜா டேய்.
ஹலோ நான் வந்துடுறேன். ஓகே. நான் எங்கே இருக்கேன்? என்னம்மா வழக்கமாக ஒரு சினிமா படத்து ஹீரோயின் மாதிரி பேசுகிற? எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணது யாரு? நான் தான். பயப்படாத, கண்ணை மூடிக்கிட்டு தான் பண்ணேன். உங்களை நம்பலாமா? என்னை நம்பினவங்களை கெடுக்க மாட்டேன், கெட்டவங்கள நான் நம்ப மாட்டேன். நல்லா தான் பேசுகிறீங்க. நன்றி. சரி, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் டியூட்டிக்கு போயிட்டு வரேன். ம். என் பேர் தேசிங்கராஜா. எனக்கு அம்மான்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச தலைவர் காமராஜர். பிடிச்ச நிறம் கருப்பு. எப்படி இருக்கு ராஜா? கையே தூக்க முடியல சார். டாக்டர், கை நல்லாவா இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்? மேட்ச்சுக்கு இன்னும் 1 மந்த்து தான் இருக்குது. எப்போ டாக்டர் என்னைய டிஸ்சார்ஜ் பண்ண போகிறீங்க? டிஸ்சார்ஜா? நோ நோ நோ, மினிமம் 15 டேஸ் நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும். சிஸ்டர், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை எனக்கு. யார் உங்களை இப்படி பண்ணது? நீங்க சத்தம் போட்டு கூட யார்கிட்டயும் பேச மாட்டீங்களே. உங்க கையை உடைக்கிற அளவுக்கு அப்படி என்ன உங்க மேல கோவம்? தோக்குறவங்களுக்கு தடையே இருக்காது, ஜெயிக்கிறவங்களுக்கு 1000 தடை வரும். என்னம்மா, உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்லைங்க. நீங்கள் யார்? உங்கள் சொந்த ஊர் எது? சார், என் சொந்த ஊர் விராலிமலை. உங்களை ஏன் அந்த ரவுடி கும்பல் துரத்திக்கிட்டு வந்துச்சு? என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னீங்கன்னா தான் அதுலேருந்து உங்களை நான் காப்பாற்ற முடியும். எனக்கு சின்ன வயசுலயே எங்க அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்க. சொந்தன்னு சொல்லிக்க எனக்கு அத்தை மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க தப்பான தொழில் பண்றதால என்னை பணத்துக்காக ஆந்திராவில் விற்க பார்த்தாங்க. அதனால நான் அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டேன். மேலமாசி வீதியில தூரத்து சொந்தக்காரங்க இருக்காங்க, அங்கே போலான்னு வந்தேன். சரிம்மா, நீ இனிமே இங்கேயே இருந்துக்கோ. சரிங்க சார். வாங்க தலைவரே, வாங்க. ராஜா, கை இப்போ எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இந்த நிலைமையில நீ ப்ராக்டிஸ் பண்ணுற பார்த்தா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உன்ன மாதிரி ஒரு ஆள் தமிழ்நாடு வாலிபால் டீமில் இருந்தால் தோல்வியே கிடையாது. எனக்கு தெரியும் உன் பலம் என்னன்னு. மீன் குஞ்சுக்கு நீச்சல் கற்று தரணுமா என்ன? மனசில் இருக்க தெம்பு உடம்புல இல்லை தலைவரே, அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்பிக்கை என்பது உடம்புல இல்லை, மனசுல தான் இருக்கு. கையை மட்டும் இல்லை, காலை 2ஆ வெட்டி போட்டாலும் நீ ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உயர்ந்து எழுவ. சாதனைங்கிறது போர் மாதிரி. வீரன் போரில் சாவலாம், வியாதியில் சாகக்கூடாது. நீ முயற்சி எடுத்தா கஜினி மாதிரி இல்லை, ரஜினி மாதிரி வருவ. பட்டைய கிளப்பு, நான் உன் கூட இருக்கேன். உறுதியா இரு, நான் வரேன். ஒரு சோப்பு கொடுங்க. யாரடி இவ? பார்க்க தழுக்கு முழுக்குன்னு இருக்கா. எந்த விபச்சார விடுதல இருந்து தள்ளிட்டு வந்தானோ அந்த மொட்டை போலீஸ் எத்தனை நாளை வச்சு செய்ய போறானோ? ஆமா ஆமா இருக்கும்டி. மேடம், அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. காவியா, என்னாச்சு? அக்கம் பக்கத்துல இருக்கவங்க நம்மள தப்பா பேசுறாங்க. யார் அவங்க? அவங்க மேல தப்பு இல்ல. என்ன சொன்னாங்க? உன்னை ஒரு நாள் யூஸ் பண்ணவா இல்ல ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணவா அப்படின்னு சொல்றாங்க. நான் அனாதையா இருக்கிறது தான் தப்பு. ஒரு அனாதை பொண்ணும்
இல்லை ஒரு ஏழை பொண்ணோ இல்லை ஒரு விதவை பொண்ணோ ஒரு மாற்றுத்திறனாளியோ இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். அதான் என் ஆசை. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஜெய் ஜக்கம்மா. ஏங்க எப்படி இதெல்லாம்? எல்லாம் அப்படி தான். எனக்கு இந்த மந்திர தந்திரம்லாம் கொஞ்சம் தெரியும். மழை நீயும் பொழிந்திடவா, மூச்சின்றி நானும் முடங்கிடவா. சரி சரி அது சரி சரி. ரெடி ரெடி நான் ரெடி ரெடி. உதட்டின மோகம் பெரியது என்னில் பாருடா நீ பாருடா. உணர்வின தேகம் கரையது என்னில் தேடுடா நீ தேடுடா. உன்னை பார்த்ததில உச்சி சூடேறி அந்த சுகம் தேவை இப்போ. பஞ்சு நானடா நீதான் தீயடா எப்போ பத்த சொல்லு. சேல மடிப்பில இடுப்பு துடிப்பில மறந்து கிடப்பதெப்போ. நெஞ்ச இனிப்பில நேச பிணிப்பில உணர்ந்து பார்க்க நில்லு. உயிரில் உயிரை மாற்றி அமைப்போம், உணர்வில் கலந்தே இருப்போம். உயிரில் உயிரை மாற்றி அமைப்போம், உணர்வில் கலந்தே இருப்போம். சரி சரி அது சரி சரி. ரெடி ரெடி இது ரெடி ரெடி. உதட்டினில் மோகம் தெரியுதே உன்னில் ஏனடி அது ஏனடி. உணர்வின தேகம் கரையது என்னில் தேடுடா நீ தேடுடா. கைகள் இணைந்ததே காமம் நிறைந்ததே இனிப்பதென்ன கூறு. எண்ணம் யாவுமே உன்னை தேடுதே அருகில் வந்து பாரு. என்னென்ன இன்பம் இருக்குது சொல்லு, உன்னை அள்ளி கொண்டால். உனக்கு நானும் பிறந்த பின்பு வேறென்ன வேணும் போடா. சரி சரி அது சரி சரி. ரெடி ரெடி நானும் ரெடி ரெடி. உதட்டினில் மோகம் தெரியுதே உன்னில் ஏனடி அது ஏனடி. உணர்வின தேகம் கரையது என்னில் தேடுடா நீ தேடுடா. முத்தமழை நீயும் பொழிந்திடவா, மூச்சின்றி நானும் முழங்கிடவா. சரி சரி அது சரி சரி. ரெடி ரெடி நான் ரெடி ரெடி. உதட்டினில் மோகம் தெரியுதே உன்னில் ஏனடி அது ஏனடி. உணர்வின தேகம் கரையது என்னில். ஆஹா
ஹாய் டார்லிங். ஹாய். ஹாய். நித்யம் பர்த்டேக்கு சாரி வரேன். டியர். ஏய் இன்னைக்கு என்ன ரொம்ப க்யூட்டாக இருக்க? நான் க்யூட்டாக இருக்கிறது இருக்கட்டும், இவ்வளோ பெயினோட, அதுவும் ஒரு கையில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியுது உங்களால் மட்டும்? சாதிக்கணுங்கிற ஃபயர் நமக்குள்ளே இருந்தா வலியும் வேதனையும் பெருசாக தெரியாது. ஏய் ஓ, நீங்கள் கண்ணுமுடு. ஏன் கிஸ் பண்ண எப்பவும் போறியா? உனக்கு அதே நினப்பு தானா? ராதா என்னுடைய பர்த்டே கிஃப்ட். மை ஃபோட்டோ. வாவ், தேங்க் யூ ஸோ மச். ராசா காசு கொடுப்பா. என்னம்மா இவ்வளோ நகை போட்டிருக்கீங்க? அம்மா நகை போட்டிருந்தா காசு தர மாட்டியாப்பா? சரிம்மா சரிம்மா தந்துடுறேன். இந்தாங்க. எப்போவும் ராஜாவா தீர்க்காயுசா இருக்கணும்ப்பா. சரி. அம்மா, எங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆச்சு. உங்க கையால ₹1 கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. இதான் கொடுக்குறேன் செல்லாம். இந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். ஓ, என்னங்க, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஃபோன் பண்ணுங்களேன், உங்க அம்மா தம்பி கிட்ட பேசலாம். நானே நம்ம மேட்ரை என் ஃபேமிலிக்கு சொல்லணும்னு நினச்சேன். இதோ பேசிடுவோம். அம்மா, ஒரு பிள்ளையா என் மேலே எவ்வளவோ கற்பனை வச்சுருப்பீங்க. அவ்வளவையும் நான் தூளாக்கிட்டேம்மா. ஐயோ என்னப்பா சொல்ற? அம்மா, நல்லதோ கெட்டதோ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே எனக்கு ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆயிடுச்சுமா. அவள் பேர் காவியா. உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறா. இதோ தரமா. ஹலோ அத்தை, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்க குடும்பத்து குத்துவிளக்குமா நீ. நீங்க எங்க இருந்தாலும் எங்க ஆசீர்வாதம் எப்பவும் உண்டு. உங்க கல்யாணத்தை நேர்ல பாக்குற குடுப்பனம் எங்களுக்கு இல்ல. சீக்கிரமா ஊருக்கு வாங்க. சரி அத்தை. தலைவா, இதுதான் நாம தேடி வந்த பொண்ணு. தூக்குடா. வாடா. ஏய், எதுக்குடா என்ன தூக்குறீங்க? யார்டா நீங்க? விடுங்கடா. ஏய் வெங்கி, பொண்ணு எப்படா இருக்கா? சூப்பரா இருக்கா தலைவா. இந்த சிட்டை தூக்குனா அந்த பட்டு தானா வருவான்டா. தூக்குடா இவள. தலைவா, இந்த பொண்ணை தூக்கிட்டு நம்ம ஏரியாவுக்கு போயிடுவோம். இந்த இயர் சாம்பியன் நம்ம ஸ்டேட்டு தான். ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லே. என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க? இருக்காதா பின்ன? எதுக்காக இத்தனை நாள் வெயிட் பண்ணோம்? அது இப்போதானே கிடச்சிருக்கு. அப்போ இந்தியன் சாம்பியன் போட்டிக்கு செலக்ட் ஆயிட்டீங்களா? ஏய், எப்படி? எல்லாம் ஒரு யோகம் தான், கரெக்டா? கரெக்டு. நாளைக்கே நான் டெல்லி போகணும். ப்ராக்டிஸ் இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நிச்சயமா நீங்க தான் ஜெயிப்பீங்க. வின் ஸ்டார் பட்டம் உங்களுக்கு தான். வெறும் கங்க்ராச்சுலேஷன் மட்டும்தானா? 2 பெருசுங்களும் உள்ளதா இருக்காங்க. அப்படியா? சரி, அவங்கள்ட்டையும் பிளஸ்ஸிங் வாங்கிக்குவோம். ஹலோ. வாழ்த்துக்கள் ராஜா. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். உங்க தங்கச்சி சங்கீதாவை கடத்திட்டோம். டெல்லியில நடக்கிற பிராக்டிஸ்க்கு நீ போக கூடாது. யாரா நீங்க? ஏய், நீங்க தானே வாலிபால் பிளேயர் ராஜா? ஐ எம் ஃப்ரம் சிபிஐ. உங்களை விசாரிக்கணும். வாங்க போலாம். ஏறுங்க. உங்களுக்காக எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேங்க. என்ன காவியா, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. உங்களை பார்த்த சந்தோஷத்துல இன்னும் கொஞ்சம் அழகாயிட்டேங்க. இருங்க, காஃபி கொண்டு வரேன். ஓகே.
என்ன எப்ப பாரு சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கீங்க? தூர போடுங்க. ஏய் காஃபி குடிங்க. ஹலோ சார் கால் ஃப்ரம் கமிஷனர் ஆஃபீஸ். மாட்டுத்தாவணி மணி அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு சார். ஓகே சார். என்னங்க? வேலை. வர வர மதுரை மக்களுக்கு நம்ம மேல பயம் இல்லாம போயிருச்சு. ஐயா ஆந்திரா மணிங்கிற மாட்டுத்தாவணி மணி நீங்கள் தானா? மாட்டுத்தாவணி மணிக்கிட்ட தான் பிச்சை வாங்குவியா? அது நான் தான். நான் பிச்சை வாங்க வரல, உன் உயிரை வாங்க வந்திருக்கேன். யாரா நீ? நினைத்ததை முடிப்போன்டா. என்னடா சினிமா ஹீரோ மாதிரி பேசுற? நான் ஹீரோ இல்லைடா, ஜீரோ. உண்மையான ஹீரோ என் மக்கள். மதுரை மல்லி மட்டும்தான் மணக்கும்னு நினச்சியா? என் மக்கள் மனசுந்தான்டா. அவங்க நிம்மதியை கெடுக்கிறியா நீ? இனிமே இந்த மதுரை மண்ணில் நீ இருக்கக்கூடாது. ஜெய் ஜக்கம்மா. ஐயா அரெஸ்ட் பண்ணாமல் சுட்டிங்களே. இவன் மேலே 10 ரேப்பு, 18 கொலை, 3 ராபரி, இன்னும் இவன் மேலே நிறைய கேஸ் இருக்குது. இந்த நாயெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டு கேஸுன்னு ஜெயிலு பெயிலுன்னு கவர்மெண்டோடைய பணத்தையும் நேரத்தையும் வீணாக்க விரும்பலை. அதான் ஒரே புல்லட்டில் செலவு முடிச்சிட்டேன். ஹலோ. ஹலோ நமஸ்தே மேடம், நான் ஆண்டனி பேசுகிறேன். சொல்லு. வாலிபால் ராஜாவோட தங்கச்சியை கிட்னாப் பண்ணிட்டேன் மேடம். நீ அவன் தங்கச்சியை கிட்னாப் பண்ணுவியோ அவன் லவரை ரேப் பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த சாம்பியன் இந்த போட்டியில கலந்துக்க கூடாது. நான் பணம் வாங்கின டீம் தான் வின் பண்ணணும். ஓகே? இந்த வருஷம் மேட்ச்சில் நம்ம ஆளுங்க தான் ஜெயிப்பாங்க மேடம். சரி, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். வாடா பாத்துக்கலாம். சொல்லிட்டா. சொல்கிறேன், என் தங்கச்சி எங்கே சொல்கிறேன். ஹலோ ராதா, குட் மார்னிங்மா. ஒன்றும் இல்லைம்மா, குட் நியூஸ் சொல்லத்தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். என் பிஸ்னஸ் பார்ட்னர் தான் உன்னுடைய லைஃப் பார்ட்னர். 100 கோடிக்கு ஒரே வாரிசு. இல்லைம்மா, சரியான நேரத்தில் சரியான முடிவு தான் நான் எடுத்திருக்கேன். நீ எதுக்கும் தயாராக இரு. ஓகே? அப்பா உன்னை ஃபோன் பண்ண அம்மா சொன்னாப்பா. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. சும்மா இருடி, பொழுது போன நேரத்தில். நாளைக்கு அண்ணே, போகலாம். நீ சொல்லுண்ணே. கம்முன்னு வீட்டுக்கு வா, கொன்றுவேன். எங்கள் டீமுக்கு ஸ்பான்சர் பண்ணுற போஸ் சாருடைய கெஸ்ட் ஹவுஸ் இது. எப்போவுமே இங்கே நமக்கு ஸ்பெஷல் கவனிப்பு தான். இங்கே எல்லாமே நமக்கு ஃப்ரீ தான். ஓ அப்படியா? ஆமாம், நீ என்ன சாப்பிட்ற? வாட் யூ லைக்? ஆ, 2 கூல்ட்ரிங்க்ஸ். ஆமா, சிபிஐல என்ன கேட்டாங்க?
என் தங்கச்சி கடத்தலை பற்றி கேட்டாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? அவங்க யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். சரி, உள்ள கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, பார்ப்போம். கம் 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 கம். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. இருக்காதா? ஐயா செம மூடில் இருக்க மாதிரி தெரியுது. நமக்காகவே இவ்வளோ பெரிய எம்பர் சூட் ரூம் கட்டி வச்சுருக்காங்களே, எப்படி? என்ன ஹனிமூன் வந்ததா நினைப்பா? சார் ஒரு நிமிஷம். அப்பா அமெரிக்காலேருந்து ஃபோன் பண்ணாரு. அங்கே எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாராம். என்னமோ எனக்கு இப்போவே வேற ஒருத்தர் கூட கல்யாணம் ஆன மாதிரி சோகமாயிட்டீங்க. என்னைக்குமே நான் உங்களுக்கு தான், நீங்கள் எனக்கு தான். ஊரே அவளை பார்த்தா, அவள் என்ன மட்டும் பார்த்தா, அவள் தாண்டா செல் நம்பர் கேட்டா, நான் தர மாட்டேன்னு தான் சொன்னேன். நம்ம தேசிங்கு. சொல்லு தேசிங்க, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். தம்பி ராஜாவை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே ஓகே, நான் ராஜா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஓகே, பாய். வாங்க டாடி, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? ஐ எம் வெரி ஃபைன். ஓகே. ரிசர்ச் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? சூப்பராக போகுது. தாத்தா பாட்டி எங்கம்மா இருக்காங்க? மேலே மாடியில் இருக்காங்க. ஓ. உங்கள் ஜேர்னி டைனஸ் போகிற மாதிரி உங்களுக்காக சூடான அருமையான ஒரு காஃபி போட்டு தரேன். வாங்க வாங்க. என்னங்க எப்ப பாரு வேலை வேலைன்னு வேலையே பார்த்துட்டு இருக்கீங்க? நைட்லயாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல? நான் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தா குற்றவாளிங்க அவங்க வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வேலையை மட்டும் பார்க்கலாம். என்ன ராதா, ஏதோ தனியாக பேசணும்னு சொன்ன? ராஜா, நம்ம லவ் மேட்டர் அப்பாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்கள் அப்பா இதுக்கு சம்மதிப்பாரா? நோ சான்ஸ். அதனால தான் நான் உங்களை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். அதுக்கு ஒரே வழி ரிஜிஸ்டர் மேரேஜ் தான். என்னோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அப்போ நீங்கள் என்னை இப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க. தள்ளுங்க. ஏய் ஏய் ராதா, ஏய் சொல்கிறது கேளு. ராதா, தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க. ராதா, என்கிட்ட பேச நான் ப்ளீஸ் தயாரா இல்ல. அண்டர்ஸ்டாண்ட். தயவு செஞ்சு இங்கேருந்து போ. ராதா, பேசாத. ஹலோ, நான் சொல்கிறத கேளு. என்னுடைய லட்சியம் கூடிய சீக்கிரம் நிறைவேறிடும். என்னுடைய கடமையும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அகில இந்திய புகழோட உன்னையை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் 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 என்ன? அதுக்கப்புறம் என்ன? ஏய் ஏய் நீதானே காதல் ஜோதி, என் வாழ்வில் நீயே பாதி, உயிருக்கு உயிரான காதல் சதி. நீதானே காதல் ஞானி, நான் செல்லும் ஆசை தோணி, என் வாழ்வில் ஒளி தந்த புது உறவு நீ. பார்வையிலே உன்னழகை பல்லவியாய் எழுதிடவா, பாவை நீ ரசித்த
அக்கா அக்கா என்னடா நான் இந்த ஏரியாவில் தான்க்கா இருக்கேன். அதுக்கு என்ன இப்போ? எனக்கு வாலிபால்னா ரொம்ப பிடிக்கும். வாலிபால் ராஜானா இன்னும் பிடிக்கும். உன்னை விட எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும்டா. அண்ணன்கிட்ட சொல்லி எனக்கும் வாலிபால் கற்றுக் கொடுக்க சொல்லுங்கக்கா. அதை ஏன்டா என்கிட்ட சொல்ற? உங்கள் விஷயம்லாம் எனக்கு தெரியும்க்கா. சரி சரி, யார்ட்டையும் சொல்லிடாத, நான் ஹெல்ப் பண்றேன். ஓகேக்கா. உங்களுக்கு நினைச்சீங்களா? ம்ஹும். ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும். அதை ஸ்வீட்டோட சொல்லலாமேன்னு தான் எனக்கு இதை எடுத்துட்டு வந்தேன். எதை பேசுனாலும் சாப்பிட்டுட்டே பேசலாமே. இங்க பாருங்க, நம்ம ராதா இருக்கிறால, அவ வாலிபால் ராஜாவை லவ் பண்றா. லவ்வா? இருக்கட்டும் இருக்கட்டும். முதல்ல இங்க பாருங்க. ஆக்சுவலி மை பாடி நோ சுகர் நோ ப்ராப்ளம். யூ ஸ்வீட் ஹார்ட் ஐ யங் ஹார்ட். நீங்க ஸ்வீட்டை பார்த்தா எல்லாத்தையும் மறந்துடுறீங்க. அம்மா, ஏதோ சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்குங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா. முதல்ல ஸ்வீட் எடுத்துக்க, அப்புறமா சொல்றேன். அப்படியா? ம் என் செல்லம்மா, எப்பவும் போல கொடுங்கம்மா. ம் உனக்கு இல்லாததா? இந்தா. ஆ ஆ எனக்கு தான், உங்களுக்கு இல்லை. ஆ நம்ம ராதாவுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிடணும். என்ன திடீர்னு? ராதா ஒரு பையனை லவ் பண்றா. எங்களுக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப நல்ல பையன். தமிழ்நாட்டிலே பேர் சொல்லும்படி ஒரு பெரிய வாலிபால் சாம்பியன். நீங்க 2 பேரும் இவ்வளவு தெளிவான முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நான் என்னம்மா சொல்ல போறேன்? ஒரு நிமிஷம் இருப்பா, இதை வரேன். அவ்வளவு பெரிய ஆளா? ம். ம் இந்தா. ம் எல்லாத்தையும் பாரு. ம் அவன் நல்ல மனசுக்கு அடையாளமா 100 அனாதை பிள்ளைங்களை தத்து எடுத்து வளர்க்குறான்ப்பா. இதை உங்ககிட்ட சொல்கிறது தான் ராதா தயங்கிட்டு இருந்தா. இந்த மாதிரி மாப்பிள்ளைய அமெரிக்காவில் தேடினா கூட கண்டுபிடிக்க முடியாதுப்பா. ஆமா, ராதா எங்கம்மா? அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காப்பா. அப்பா, உங்க பேத்தி வரமுன்ன நீங்களும் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டுக்குங்க. சரிப்பா. சாப்பிட வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு பசி இல்லை, அப்புறம் சாப்பிட்றேன். சூடா இருக்கும்போதே சாப்பிடுங்க, ஆறிடுச்சுன்னா நல்லா இருக்காது. நான் பசிக்கு சாப்பிட்றேன், ருசிக்கு சாப்பிட்றேன் இல்லை. சொன்னா கேட்க மாட்டீங்க, நானே போய் எடுத்துட்டு வரேன். நான் சொன்னேன்ல அப்புறம் சாப்பிட்றேன்னு. நான் சொல்றதே கேட்க மாட்டீங்க, நானே ஊட்டி விட்டுடுறேன். சாப்பிடுங்க. டிஸ்டர்ப் பண்ணாத. சாப்பிடுறா கருப்பா. என்னது கருப்பாவா? அடிங்க. ஐயோ விடுங்க. நான் என்ன பண்றேன் பாரு. விடுங்க, கை கழுவிட்டு வரேன். எல்லாத்தையும் சி, நீங்க ரொம்ப மோசம். பாருங்க, சொன்னல அவரை பத்தி எப்படி விளையாடுறாரு பாருங்க. எஸ். தம்பி, நல்லா இருக்கியாப்பா? சார் நல்லா இருக்கேன் சார். வீட்டில் அப்பா அம்மாலாம் சௌக்கியமாக இருக்காங்களா? ஓஎஸ், ஆல்வேஸ் ஃபைன் சார். நல்ல இடத்துல தான் நம்ம சந்திச்சிருக்கோம். ம் சார், டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு இருக்கிற லட்சக்கணக்கான ரசிகர்களில் நானும் ஓகே, இருக்கேன். தேங்க்யூ சார். என்ன மச்சான் கிளம்பிட்டா? ஆமாண்டா, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? மச்சி, வர வழியில் ஒரே பிரச்சனைடா. ஏன் கேட்குற? பெரிய பிரச்சனைடா. என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனையா? சாப்பிட்றது நிறுத்து, இப்போ சொல்லு. ஓவரா கிளாஸ்டா மச்சி. அவனை சும்மா விடக்கூடாது. அவனை கடிச்சு மென்று முழுங்க போகிறேன். எதனா பண்ண மச்சான். யாரை கடிச்சு மென்று முழுங்க போகிற? டேய், கோவப்படுறத நிறுத்து. டேய் ஜெயா, நீ சொல்டா, என்னடா பண்ண அந்த நிர்மல்? கிரவுண்டில் அவன் மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணணுமா? நம்மளாம் பண்ணவே கூடாதான். சரி விடுங்கடா, நமக்கு என்ன வேறு கிரவுண்டா இல்லை? அண்ணன் வர சொல்லியிருக்காரு, ஹெட் ஆஃபீஸ் வரைக்கும் போகணும். வாங்க ஏறுங்க.
தம்பி அந்த ஏசி போடு, அடுத்த சாம்பியன் ரெடி ஆயிட்டாரு. ஏறுடா. போட்டியா? ஓகேம்மா, ம் நீ ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க நான் மனசார சம்மதிக்கிறேன். சரியா? இப்போ உனக்கு சம்மதம் தானே? ஓகே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூப்பா. ஹாய். ஏன் இவ்வளோ லேட்டு? நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன். அப்பாவும் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சாரிடி செல்லம். தாலி கட்டும் போது லேட்டாக தான் வருவியா? சரி, இனிமே நான் கரெக்டாக வந்துடுறேன். வாங்க ராஜா. ஏய், இவர் தான் உங்கள் அப்பாவா? ஏன் கேட்குற? ஆல்ரெடி இவரை மீட் பண்ணியிருக்கேன். அப்படியா? ம். ராதா அவங்கள பேப்பரில், டிவியில், மேகசினில் காட்டியிருக்கா. அதனால தான் அன்னைக்கு உங்களை மீட் பண்ணேன். ஒரு சர்ப்ரைஸ். சரி சரி சரி, 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் ஜூஸ் கொண்டு வரேன். ஓகே, உட்காருப்பா. தேங்க்யூ சார். அப்புறம் உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள். அப்பா வந்து மிலிட்ரியில் பெரிய போஸ்டிங்கில் இருக்கார். அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு. அண்ணன் இப்போ மதுரையில் இருக்கார், இன்ஸ்பெக்டரா. தங்கச்சி படிச்சுட்டு இருக்கா. அப்புறம் என்னை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, வாலிபால் மேட்ச்சு அப்படின்ட்டு. சின்ன ஃபேமிலி. இது சின்ன ஃபேமிலியா? ஆமாம் சார். மேட்ச் எல்லாம் எப்படி போகுது? பரவாயில்ல, நல்லா போகுது சார். ஜூஸ். அப்பா அப்பா அப்பா, ஜூஸ் எடுத்துக்கலையாப்பா? ஜூஸ் எனக்கு எங்கம்மா கொடுத்த? மாப்பிள்ளைக்கு தான் கொடுத்துருக்க. சாரிப்பா. அப்பா பக்கம் இருக்கும்போதே மறந்துட்ட. மேரேஜ் ஆயிடுச்சுன்னா சுத்தமாக மறந்துடுவோமா? டேய், யாரா நீங்களா? எதுக்குறா என்ன விரட்டுறீங்க? உங்கள் வாலிபால் டீமுக்கு எனிமிடா. இது மட்டும் ராஜாவுக்கு தெரிஞ்சு உள்ள யாரையும் சும்மா விட மாட்டான்டா. அவன் என்ன பெரிய புடுங்கியா? வரட்டோண்டா, பார்த்துக்குறோம். அவனுக்கும் எமலகத்தில் இடம் போட்டு வை, அனுப்பி வைக்கிறோம். நல்ல வேலை நான் பிளத்து கொண்டேன். என்னடாச்சு மச்சான், என்னடாச்சு? ஒன்றும் புரியலையே மச்சான். என்ன வச்சுடா, என்னடா ஆச்சு? யாரா? ஐயோ ராஜா, செல்வம் பாரு. செல்வம் செல்வம், என்னடா ஆச்சு? தீர்க்கும் தீ, திசையை தீயில் கரிக்கும் தீ, எரிமலை கிளம்பாய் கக்கும் தீ, எரிகின்ற தீயை தீக்கும் தீ, தீ 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 இவனது கண்கள் தீ, தீ 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 இவனது முகங்கள் தீ, தீ 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 இவனது கண்கள் தீ, தீ 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 இவனது முகங்கள் தீ, தீயை தீயாய் தீக்கும் தீ, திசையை தீயில் கரிக்கும் தீ, எரிமலை கிளம்பாய் கக்கும் தீ, எரிகின்ற தீயை தீக்கும் தீ.
இவனும் இருப்பான் எதுமலை போல இவனும் வெடிப்பான் எவரசில் ஏறி நிற்பான் எப்பவுமே திமிரி அடிப்பான் எரிமலை பிளம்பாய் இவனும் இருப்பான் எதுமலை போல இவனும் வெடிப்பான் எவரசில் ஏறி நிற்பான் எப்பவுமே திமிரி அடிப்பான் இவனை தீதான் இவனை இவன் தான் அவனும் இவன் தான் அக்னி பிளம்புதான் அக்னி பிளம்புதான் தனித்திரு வெளித்திரு புசித்திரு தனித்திரு வெளித்திரு புசித்திரு தீயை தீயாய் தீர்க்கும் தீ திசையை தீயில் கரிக்கும் தீ எரிமலை கிளம்பாய் காக்கும் தீ எரிகின்ற தீயை தீக்கும் தீ 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 இவனது கண்கள் தீ 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 இவனது முகங்கள் தீ 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 இவனது கண்கள் தீ 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 இவனது முகங்கள் தீ தீயை தீயாய் தீக்கும் தீ திசையை தீயில் கரிக்கும் தீ எரிமலை பிளம்பாய் காக்கும் தீ எரிகின்ற தீயை தீக்கும் தீ தனித்திரு வெளித்திரு புசித்திரு தனித்திரு வெளித்திரு புசித்திரு தலைவா ஃபோன் போகுது. டேய் வெளியேறா. என்ன வேலை முடிஞ்சுதா? இல்லை மேடம், ஏன் என்னாச்சு? நீங்கள் சொன்னதை விட ஒரு படி மேலேயே பண்ணியிருக்கேன் மேடம். என்ன அந்த சாம்பியன் கதையை முடிச்சிட்டீங்களா? இல்லை மேடம், அப்போ வேற என்ன சொல்றீங்க? அவனை குறி வச்சு தான் போனோம். ஆனால் அவனுக்கு பதிலாக அவன் நண்பன் மாட்டிக்கிட்டான் மேடம். அடுத்தது அவன்தான். வெட்டியா பேசாம முதல்ல வேலையை முடிங்க. ஓகே மேடம். வாங்க வாங்கப்பா விளையாடலாம். வாங்க விளையாடலாம். இல்லை சார். சொன்னா கேளுங்க, வாங்க விளையாடலாம். சாரி சார், என்னால் முடியல சார். செல்வா சுற்றி கிடந்தது என் கண்ணுக்குள்ளே இருக்கு சார். அவனை போய் யாரு சார், எதுக்கு அப்படி பண்ணாங்க சார்? செல்வா பத்தின எல்லா விஷயமும் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். போன செல்வா திரும்பி வரப்போறதில்ல. ஆனா தமிழ்நாட்டுக்கு உன்னால தான் பேரும் புகழும் வரப்போகுது. ஆமா, அடுத்த மாசம் டெல்லியில் நடக்கிற ஆல் இண்டியா மேட்ச்ல நீ சாம்பியன் பட்டம் வாங்கணும். இந்தியா மொத்தமும் உன்னை திரும்பி பார்க்கணும். சாதாரணமா கிடைச்சா அது வெற்றி இல்லை. கண்ணீரையும் வலியையும் சோகத்தையும் எவன் மென்னு முழுங்கிட்டு கடுமையா உழைக்கிறானோ அவனைத்தான் சரித்திரம் ஞாபகம் வச்சுக்கும். நீ சாதாரணமானவன்ல, சரித்திரம் படைக்க பிறந்தவன். உன்னுடைய வேதனைக்கும் சோதனைக்கும் ஒரே மருந்து சாதனை தான். நீ இந்தியன் சாம்பியன் ஆகணும். அது மட்டும்தான் உன் மனசிலையும் மூளையிலையும் இருக்கணும். நடந்தெல்லாம் மறந்துட்டு நீ ஜெயிக்கணும். ஜெயிச்சே தீரணும். ஃபோன் வந்திருக்குங்க. ராஜா, சொல்லு ராஜா, எப்படி இருக்கா? அண்ணா நல்லா இருக்கீங்களா? அண்ணி எப்படி இருக்காங்க? அண்ணியா நல்லா இருக்கா? இதோ இருக்கா, கொடுக்குறேன். ஹலோ. சொல்லுங்க. நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க பார்க்க அவரை மாதிரி இருப்பீங்களாமே. உங்களை பார்க்கணும் போல இருக்கு. அண்ணங்கிட்ட ஃபோன் கொடுங்க. ஓகே, கொடுக்குறேன். சொல்லு ராஜா. அண்ணா, நீங்கள் மதுரைக்கு போனதுக்கப்புறம் என் கையை உடைச்சிட்டாங்க. தங்கச்சி சங்கீதாவை கடத்திட்டாங்க. என் நண்பன் செல்வாவை கொலை பண்ணிட்டாங்க. இப்போ டெல்லி மேட்சுக்கு போக விடாம என்னை தடுக்கிறாங்க. யார் அவங்க?
நான் ஆந்திராவிலேருந்து பேசுகிறாங்க, கர்நாடகாவிலேருந்து பேசுகிறாங்க. அது யாருன்னு தெரிலண்ணா. நான் இருக்கேன். நல்லவனுக்கு கெட்டவன் எதிரி, கெட்டவனுக்கு அவனே எதிரி. சார் நடந்ததெல்லாம் சொல்கிறேன் சார். சொல்லுங்கள். மும்பை டீமு 10 லட்ச ரூபா பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க சார். ஓகே. டெல்லி மேட்ச்சில் கலந்துக்க விடாமல் கர்நாடகாக்காரங்க ஃபோனில் மிரட்டுறாங்க சார். எதுவும் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் எனக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க சார். உங்களை மிரட்டினான்னு சொன்னீங்கல்ல, அவங்கள பார்த்தா உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? தெரியும் சார். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், அவங்கள எங்கே பார்த்தாலும் உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். சார் வணக்கம் சார். ஏயா ஒவ்வொரு மாதமும் இதை கலெக்ட் பண்ண நாங்கள் வரணுமா? ஸ்டேஷனுக்கு வந்து நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா? சாரி சார். சார் லாஸ்ட் மந்த் வந்தவங்களோட டீடைல்ஸ் சார் இது ப்ரௌசிங்க்கு. ராதா சின்ன பொண்ணா இருக்கும் போதே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. நாங்கெல்லாம் எவ்வளவோ சொல்லியும் ராதாவுக்காக பிரதாப் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கவே இல்லை. செல்லம்மா வளர்த்த பொண்ணு, நல்லா பார்த்துக்குங்க. அப்புறம் என்ன அங்கிள், அண்ணனுக்கு அன்னைக்கும் டும் டும் தான். சார் வணக்கம் சார். ஆமாம், நீங்கள் தமிழ்நாடு வாலிபால் சாம்பியன் தானே? ஆமாம் சார். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. தமிழன் எங்கே போனாலும் ஜெயிப்பான். அடுத்த வாரம் டெல்லி மேட்ச்சில் கலந்துக்க போகிறேன் சார். நீங்களும் ஜெயிப்பீங்க. உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. அப்பனே விநாயகா, யூ ஆர் கிரேட். உன்னை நம்பி வந்த எல்லாரையும் ரொம்ப பெரிய ஆளாக்கியிருக்க. அந்த லிஸ்ட்டில் என்னையும் சேர்த்துட்டு டெல்லியில் நடக்க போகிற அகில இந்திய வாலிபால் மேட்ச்சில் என்னை ஜெயிக்க வச்சு இந்த தமிழ்நாட்டு சாம்பியனை இந்திய சாம்பியன் ஆக்க நீ தான் பண்ணி அருள் புரியணும். சரக்கு எடுத்துட்டு வா. வணக்கம் மேடம். சாலா, எப்படி இவன் டெல்லி வந்தான்? நம்ம ஆளுங்கெல்லாம் வேஸ்ட், இவன் தான் பெஸ்ட். ஏண்டா தண்ட சொருங்களா, சென்னையில அந்த ராஜா டெல்லிக்கு வந்துட்டான்டா. அவன் எப்படியும் ஜெயிச்சிடுவான். கோடி கோடியா பணம் கட்டினவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? இந்த இது வரைக்கும் தோத்தது கிடையாது, இனியும் தோக்க மாட்டா. பொம்பளை கிட்ட மடங்காத ஆம்பளை எவன்டா இருக்கான்? போன வேடா. என் அழக காட்டி நானே அவனை மயக்கிறேன். பாய் கி. இதை வச்சு शुक्रिया जी. இவனை பார்க்க தான் நான் உள்ள போறேன். என்னை மீறி வெளியே வந்தானா விட்டுறாதீங்க. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். இவனை பார்த்துக்குங்க. மைண்ட் இட். வாலிபால் ராஜாவோட ரூம் நம்பர் என்ன? रूम नंबर 786, सेकंड फ्लोर मैम. யார் நீங்கள்? யூ வாலிபால் ராஜா? ஆ
என்ன தெரியலையா? தெரியலையே. என்ன தெரியாத விஐபியே இல்ல. இப்போ உனக்கும் தெரியும். சோ இனிமே நீயும் விஐபி தான். மேடம் மேட்ச்சுக்கு போகணும், ம்ஹும். ப்ராக்டிஸ் இருக்குது. கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் போனீங்கன்னா என் வேலையை நான் பார்ப்பேன். முன்னாடி இருக்கிறப்போ இத பார்க்காம வேற வேலையை பார்க்கறேன்னு சொல்றியே, நீ என்ன ஆம்பளையாடா? மேடம் ம்ம். உங்கள் ஏக்கமும் நோக்கமும் புரியுது. ஆனால் ஆனா என்ன ஆனா? இப்போ ஒரு வாட்டி எனக்காக வாடா ப்ளீஸ். மண்ணு சாப்பிட்ற உடம்பு, பொண்ணு சாப்பிட்டா என்ன? ஓகே. ஃபர்ஸ்ட் ட்ரிங்க்ஸ், அப்புறம் அது ஓகேவா? ம். Cheers. சும்மா லுலாய். யூ வாண்ட் ஸ்மோக்? நோ நோ நோ, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. என் அண்ணனுக்கு தான் பிடிக்கும். என்னது அண்ணனா? நாங்கள் 2 பேரும் டியூன்ஸ். அண்ணன் இன்ஸ்பெக்டராக இருக்கான். இப்போ அவர் எங்க இருக்காரு? ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரிங்க யாரும் இல்லை. இவரை எங்கேயே பார்த்துருக்கனே. எங்க பார்த்துருக்கா? டிவியில் பார்த்துருக்கேன். அங்கிள் ஒரு நிமிஷம். படகோட்டியில் வர எம்ஜிஆர் மாதிரி இருக்கீங்க அங்கிள். எனக்காக ஒரு பாட்டு பாட முடியுமா? கண்டிப்பாம்மா, பாடுறேன். நான் உங்கள் வீட்டு பிள்ளை. சூப்பர் அங்கிள், சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. இதை என்னோட கிஃப்டாக வச்சுக்கோங்க அங்கிள். வாவ், ரொம்ப சூப்பராக இருக்கு. கொஞ்சம் கிட்ட வாங்க அங்கிள். இந்தா செல்லம், என் கிஃப்ட்டு. தேங்க்ஸ் அங்கிள். நல்லா படிக்கணும். பாய் அங்கிள். சரியா? ஓகே. ஹேய், இவர் தானே நம்ம தமிழ்நாட்டு சாம்பியன். ஓ அப்படியா? அப்போ சாருக்கு நம்ம சார்பில் சின்னதாக ஒரு ட்ரீட் ஒன்று கொடுத்துருவோம். உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. சார் நீங்கள் எவ்வளோ பெரிய சாம்பியன், எங்களுக்காக ஒரு 5 மினிட்ஸ் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதா? ப்ளீஸ் சார். ஓகே. உங்கள் ட்ரீட் இதானா?
இங்கே பாரு ராஜா, நீ மேட்ச்சில் கலந்துக்க கூடாது. பெங்களூர் டீம் தான் வின் பண்ணணும். நான் சொல்கிறத நீ கேட்ட லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். குடியும் கொடுத்தனமாக இருக்க வேண்டிய இந்த வயசில் உனக்கு எதுக்கடா இந்த மேட்ச் எல்லாம்? யோசிச்சு பார்த்தா நீங்கள் சொல்கிறது சரியாக தான் படுது. ஓகே ஓகே ஓகே. இன்னும் சில நிமிடங்களில் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் அகில இந்திய வாலிபால் போட்டி ஆரம்பமாக இருக்கிறது. ராஜா, நீ கருப்பா இருந்தாலும் துடிப்பா இருக்க. ஐ லைக் யூ. இப்பொழுது மும்பை அணியும் கேரளா அணியும் மோதுகிறது.
இப்போ உனக்கு சந்தோஷமா? நான் மேட்சுக்கு போகலாமா? இந்த இரவு இன்ப இரவா இருக்கணும். நீ எங்கேயும் போகக்கூடாது. எங்க? ரெஸ்ட் ரூம். நானும். என்னம்மா இப்படி பண்ணுறியம்மா? இல்லை ரிசப்ஷன், ஒரு பெரிய செல்லோட்டை வேணும், குயிக் ஃபாஸ்ட். Come on, da. Hey, என்னடா பண்ற? Hey, விடுடா, விடுடா. ஏய் விடுடா, 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 ஏய் விடுடா, விடுடா, என்ன விடு, என்ன பண்ற, விடு, ஹேய் விடுடா, டேய் விடுடா. யாருக்கிட்ட? உங்களுக்கு இவ்வளோ மூளைன்னா ஆம்பளை எனக்கு எவ்வளோ அறிவை கொடுத்துருப்பான். டேய் உன்னை விட மாட்டேன்டா, உன்னை உயிரோட கொளுத்திடுவேன். என்ன யாருன்னு நினைச்ச? நான் மும்பைல பெரிய டானுடா. விட்டா நீ பேசிக்கிட்டே இருப்ப. இரு உன் வாயில ஒரு டேப் போட்டுறேன். கம்முன்னு படுறி. நான் போயிட்டு மேட்சை வின் பண்ணிட்டு உன்னை வந்து பார்க்குறேன். பட்டா நாங்கள்லாம் பாதியை தேடுறவன்ல போடுறவன். ஆ நான் சொன்னலடா, தனியாக வந்து மாட்டிக்கிட்டியே. டேய் யாரா மாட்டிக்கிட்டா? Don't move. We are coming from CBI. பில்டிங் சுற்றி போலீஸ் ரவுட் அப் பண்ணியாச்சு. சார் 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 விட்டு சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். பிளேஸா சர்வீஸா? சர்வீஸ். இறுதிப் போட்டியில் கர்நாடக அணியும் தமிழ்நாடு அணியும் மோத இருக்கிறது.
வெற்றி யார் பக்கம் இன்னும் சில மணித்துளிகளில். போட்டியில் வென்ற தமிழ்நாடு அணியை இந்திய சாம்பியனாக அறிவிக்கின்றோம். போட்டியில் வென்ற ராஜா என்கின்ற வாலிபால் ராஜாவை இந்திய சாம்பியனாக அறிவிக்கின்றோம். அகில இந்திய வாலிபால் போட்டி டெல்லி ராஜாஜி ஸ்டேடியத்தில் நடந்தது. பெங்களூரு அணியை தோற்கடித்து தமிழகத்தை சேர்ந்த ராஜா அணி வெற்றி பெற்றுள்ளது. தமிழக சாம்பியன் ராஜாவை பாராட்டி டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் விருதும் காசோலையும் வழங்கியுள்ளார். கிரிக்கெட் சூதாட்டம் போல் வாலிபாலிலும் பந்தயம் கட்டி சூதாடிய நீராராடியை போலீசார் கைது செய்தனர். சிறப்பாக விளையாடிய சாம்பியன் ராஜாவை பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியதோடு தனது வாழ்த்துக்களை ட்விட்டரிலும் பதிவிட்டுள்ளார். சார், அக்யூஸ்ட் எங்கம்மா? உள்ள இருக்கான் சார். ஏய் சார் சார் சார், அடிக்கிற விரலாம் வச்சுக்காதீங்க. நீங்க ஒரு அரசியல்வாதி கிட்ட மோதுறீங்க, நாஸ்தி பண்ணிடுவேன். என்ன சொன்ன? நாஸ்தி பண்ணிடுவியா? சார் சார் சார், அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார், வலிக்குது சார். வலிக்குது இல்ல? இது மாதிரி தான் அடுத்தவங்களுக்கும் வலிக்கும். ஏன் அப்படி பண்ண? தெரியாம பண்ணிட்டேன் சார். தெரியாம பண்ணிட்டியா? நீ பண்ண காரியத்தால எத்தனை குடும்பம் பட்டினி கிடக்குன்னு தெரியுமா உனக்கு? சார் உட்காருங்க சார். விளம்பரத்துக்காக இப்படி பண்ணிட்டேன் சார். டிவி பேப்பர்ல என் போட்டோ வரும், அதை பார்த்தா சந்தோஷமா இருக்கும், அதுக்காக தான் சார். டிவியில் பேப்பர்லலாம் ஃபோட்டோ வரணும்னா அன்னை தெரசா மாதிரி ஏதாவது சமூக சேவை செய். எதுக்கு சினிமாக்காரனை சீன்ற? நீ 2 சின்ன வீடு வச்சிருக்கியே, அதை அந்த சினிமாக்காரன் கேட்டானா? சினிமாவில் தண்ணி அடிக்கக்கூடாது, தம் அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்ரா? சினிமாவில் எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு தணிக்கை குழு இருக்குது, அதுக்கு மேலே அரசாங்கம் இருக்குது, அவங்க பார்த்துப்பாங்க. நீ உன் வேலையை மட்டும் பாரு. உன் வேலையை மட்டும் பார்க்காம படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி போய் கேஸ் போடுற. ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ வேதனை தெரியுமா? அதோடைய வலி என்னன்னு உனக்கு தெரியுமா? ஒரு தாய் ஒரு சேயை பெத்தெடுக்கிற மாதிரி பிரசவ வேதனைடா. அந்த வேதனையில் நீங்கள் விளையாடுறீங்க. அப்படி தாண்டா சினிமாவும். புரிஞ்சுக்குங்க. அவங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும். அப்போ தான் இந்த நாடும் நல்லாயிருக்கும், சினிமாவும் நல்லாயிருக்கும். ஜெய் ஹிந்த்.